Hi friends, welcome to my magical hands. இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல அரைக்கிறதுக்கு தேங்காய் 2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம்னா நீங்கள் பாதி எடுத்துக்கோங்க போதும். அதையும் நறுக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸ் 2, அதையும் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்து அரைக்க போகிறோம். முட்டை 4, எண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, குழம்பு மசாலா சொல்லுவோம் இல்லையா நம்ம வீட்டில் அரைப்போமே அதை எடுத்திருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு. குழம்பு மசாலா இல்லைன்னா நீங்கள் தனியா பொடியை சேர்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். முதல்ல வெங்காயத்தையும் தேங்காவையும் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக கிடைக்கும். இல்லைனா தேங்காய் அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும். இப்போ தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், தேங்காய் வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடான உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிப்பு பொருளான கடுகு, சோம்பு, கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இது பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் வெங்காயம் தக்காளி, அந்த பேஸ்ட்டை போட்டு வதக்கணும். நீங்கள் வெறும் தக்காளி அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் வதங்கின உடனே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, குழம்பு மசாலா இல்லைன்னா நீங்கள் தனியா பொடியும் மிளகாய் பொடியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். மசாலாவோட ராஸ்மெல்லாம் போன உடனே நம்ம அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி மற்ற குழம்பை விட இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக விடுங்க. ஏன்னா முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் அது வேகும்போது கொஞ்சம் தண்ணி உறிஞ்சிக்கும். அதனால் நீங்கள் மற்ற குழம்பை விட இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றுங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சு கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு அது எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ஒவ்வொன்றா ஊற்றிக்கலாம். முட்டையை இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றுங்க. நான் டிஸ்போசபிள் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஸ்டீல் பவுல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணோன்னா, சப்போஸ் முட்டை ஏதாவது ஒரு முட்டை கெட்டு போயிருந்ததுன்னா கூட உங்களுக்கு குழம்பு ஃபுல்லாக வீணாகாது. அதுக்காக எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் இல்லையா உடச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா ஊற்றுங்க. ஒரு பக்கம் வெந்த உடனே முட்டையை அப்படியே திருப்பி போடுங்க. எல்லா முட்டையும் அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறேன். இப்போ பாருங்கள், குழம்புலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு முட்டை நல்லா எல்லா பக்கமும் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்ததுனாலும் நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது.
அதனால் நான் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்து சும்மா ஒரு 2 செகண்ட் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாதத்துக்கு வச்சும் சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஆன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.